இப்போது அதிரசம் செய்ய போகிறேன். 1 கிலோ பச்சரிசிக்கு 800 மண்டவெல்லம் உபயோகிக்க வேண்டும். 10 ஏலக்காய் வேண்டும். பச்சரிசியை நனைய போட்டு அள்ளி நல்லா ஈரம் போக காய வச்சு மிக்சியில் திரித்து வெள்ளத்தை நல்ல பாவாக காய்ச்சி ஊற்றி கிண்டி வைக்க வேண்டும். மறுநாள் அதை தட்டி தட்டி எண்ணெயில் போட்டு எடுத்தால் அதிரசம் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஓ பிரபா வேணி இது அது கல்கண்டு சாதம் பண்ணுவேன் வீட்டில். அது சொல்லு. மண்டை வெள்ளத்தை நல்லா தட்டி கொஞ்சமாக தண்ணி ஊற்றி வெள்ளைப்பாவு காய்ச்ச வேண்டும். தண்ணி ஆஃப் வச்சுக்கோங்க. இது தேவையான ஊற்றிக்கிட்டோமா? இன்னொரு விருந்து வச்சுக்கியாமா? என்ன பண்ணிட்டு இருக்க சொல்லு. அதிரசம் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். இல்லை மாவு நேற்று என்ன பண்ணேன், இன்றைக்கி என்ன பண்ணுறேன்? நேற்று மாவை இடித்து நல்லா மிக்சியில் போட்டு திரித்து வெள்ளைப்பாவு காய்ச்சி ஊற்றி ஏலக்காய் போட்டு ஏலக்காய் பொடி பண்ணி போட்டு பிசைஞ்சு வச்சிட்டோம். இன்னைக்கு மாவை நல்லா வட்டமாக தட்டி மத்தியில் ரவுண்டாக ஓட்டை போட்டு எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுப்போம். அதிரசம் ரெடி. ஓகே. என்ன காய்ச்சிருக்குமாடா? சொல்லாமா? அங்கிருந்து வரும். நீங்கள் செய்வது எல்லாமே உங்களுடைய எதிர்காலத்துக்கு அதுக்கு இன்னும் 2-3 வார காலத்துக்கு உங்களுக்கு மாதம் நடக்கக்கூடிய ஒரு தானாகவே சிந்தனையில நல்ல விஷயங்கள் வரக்கூடிய ஒரு அபாரமான நாளாக இன்றைக்கு அப்படியே ஒரு நிலையில வாசனாக அமர்ந்திருக்கிறது தொட்டது துணங்கக்கூடிய நல்ல நாளாக அதே குறிப்பாக சொல்ல போனால் வெள்ளை நிறத்தில் தொழில் அமைப்போரோடு தொடர்பு கொண்டவர்கள். உதாரணமாக உப்பு விளையாட்டு, சக்கரை விளையாட்டு, உப்பு சர்க்கரை மாதிரியான விஷயங்கள் இந்த மாதிரியான வெள்ளை நிறமுள்ள பொருட்களை தயாரிக்கிறவங்க விற்கிறவங்க ஒட்டுமொத்தமாக ஒரு மொத்த விற்பனை சிறிய விற்பனையாக சொல்லுவாங்க. இந்த மாதிரி அமைப்புள்ள பெரும்பாலான அரிசியை கூட இருக்கிறாங்க. இந்த மாதிரியான விவசாயம் சம்பந்தப்பட்ட கருவிகள் தயார் பண்ணுறவங்க இருக்கிறவங்க மொத்த வியாபாரிகள் எல்லாருமே இன்றைக்கு நிறைவான நல்ல லாபங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு யோக நாளாவே அமைந்திருக்குன்னு ரிச்சிகராசிக்காரர்களுக்கு ஜீவனஸ்தானம்னு சொல்லப்படக்கூடிய தொழில், வேத, வியாபாரத்தை சுக்கரன் வருவார்கள். ஒரு பெண்ணை மேலதிகாரமாக கொண்டிருக்கக்கூடிய லேடிஸ் தான் மேலே இருக்கிறாங்க. அவங்களுடைய கட்டளைக்கு கீழே அவங்க ஆர்வத்தோடு தான் ஆசைக்கணும். எனக்கும் அவங்களுக்கும் ஒரு மாதிரி முரண்பட்டு கொண்டே இருக்கிறது. அல்லது எனக்கே கொஞ்சம் ஈகோ தடுக்குதுங்க ஒரு லேடிஸ் கிட்ட நம்ம வேலை செய்யறதா. இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையுமே சமரசம் வரக்கூடிய நல்ல நாளாக நான் அமைக்கிறேன். பெண்கள்லாம் இன்றைக்கு உங்களுக்கு லாபம் வரக்கூடிய ரிச்சிகராசிக்காரர்கள் எல்லாருக்குமே அவர்களுடைய வயது கேட்டாங்க. ஒரு இளம்பருவத்தில் ஆளுங்களுக்கு ஒரு மாதிரியாக அம்மாவோ அக்காவோ தந்தையாவோ நடக்கக்கூடிய தன்மை. ஒரு வயதானவர்களுக்கு தன்னுடைய மகள் போன்ற ஒரு பெண்கள் இருக்கிறாங்க. ஆண்கள் ஒரு 20 பேர் இருக்கிறாங்க. இந்த மாதிரி அதிகம் பெண்களை கொண்ட ஒரு அலுவலகத்தில் வேலை செய்யக்கூடிய அபி, நீ என்ன சாப்பிட்ற? எப்படி இருக்கு? டேஸ்டாக இருக்கா? ஓகே, வெரி குட். பாய்.